Right, now we will continue our class. I told you the monohybrid cross, so that we are discussing now. Monohybrid cross, I told you the definition for it. It is a cross between plants having single contrasting characters. I told you the Pisum sativum plant, which is tall and dwarf, are the contrasting character, single contrasting character. இதை கிராஸ் பண்ணி அதுல இருந்து வரக்கூடிய எங்கோன்ஸை பத்தி ஸ்டடி பண்றதுதான் மோனோஹைபிரிட் கிராஸ். ரைட், இப்போ பியூர் பிரீடிங் பிளான்ட்ஸ் பேரண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம். நான் வாட் இஸ் கால்டு பேரண்ட்ஸ். பேரண்ட்ஸ் பியூர் பிரீடிங் பேரண்ட்ஸ் ரெண்டு எடுத்துக்கிறோம். ஒரு பேரண்ட் வந்து டால் பிளான்ட், இன்னொரு பேரண்ட் வந்து டுவார்ஃப் பிளான்ட். பட்டாணி செடியில டால் அண்ட் டுவார்ஃப் எடுத்துட்டோம். இவங்களை பியூர் பிரீடிங் அப்படின்னு எதை வச்சு சொல்றோம்? அலி பாருங்க, கேபிட்டல் டி கேபிட்டல் டி, ஸ்மால் டி ஸ்மால் டி. இது டாமினன்ட் அல்லீல், இது ரெசசிவ் அல்லீல். முதல்ல அல்லீல் அப்படின்னா என்ன அதை முதல்ல தெரிஞ்சுக்கும். இப்போ இந்த பட்டாணி செடி பாத்தீங்கன்னா நல்லா ஹைட்டா இருக்குதுன்னு வச்சுங்களேன், டால் பிளான்ட். அப்ப இந்த பட்டாணி செடி டாலா இருக்குது, இன்னொரு பட்டாணி செடி பாத்தீங்கன்னா டுவார்ஃபா இருக்கு, ஷார்ட்டா இருக்கு. அப்போ இந்த டால்னஸ்க்கு உண்டான அந்த கேரக்டர் எது, டுவார்ஃப்னஸ்க்கு உண்டான அந்த கேரக்டரை டிட்டர்மைன் பண்ணக்கூடியது எது? ஏதோ ஒரு சப்ஸ்டன்சஸ் அந்த பிளான்ட்ல இந்த டால்னஸ்க்கும் ஷார்ட்டா இருக்கிறதுக்கும் காரணமா. அது என்ன அது அப்படின்னா, இப்போ இதோட செல்லு நம்ம எடுத்துக்கணும். ஏதாவது ஒரு செல் எடுத்துக்கலாம். இந்த பிளான்டோட ஒரு செல் எடுத்துக்கிறோம். அந்த செல்லுக்குள்ள இருக்க நியூக்ளியஸ், அந்த நியூக்ளியஸ்க்குள்ள இருக்கிற அந்த குரோமோசோம்ஸ் எடுத்துக்கிறோம். இப்ப அந்த குரோமோசோம்ஸ் இதுல வந்து ஒரு 20-22 குரோமோசோம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அதுல ஒரு 5th குரோமோசோம் 6th குரோமோசோம் எடுத்துக்கிறோம். அந்த குரோமோசோம்ல ஒரு பர்டிகுலர் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஸ்மால் செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ 5வது குரோமோசோம்ல 6வது குரோமோசோம்ல ஒரு சும்மா சாம்பிள் சொல்றேன். அப்ப அந்த குரோமோசோம்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஸ்மால் செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ, தட் இஸ் கால்டு அலீல். அலீல் அலீல் அப்படின்னா இங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்கிற பாருங்க, ஸ்மால் டி அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்கிற பாருங்க, அதான் அலீல். இப்போ இந்த டால் பிளான்டா இருக்குது அப்படின்னா இந்த 5வது குரோமோசோம்ல இருக்கிற அந்த டிஎன்ஏ நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம்? கேபிட்டல் டி. 6வது குரோமோசோம்ல இருக்கிற அந்த அல்லீல ஸ்மால் டி, சாரி கேபிட்டல் டி அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்றோம். அப்ப அந்த டால் பிளான்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட எல்லா செல்லுலயும் எல்லா நியூக்ளியஸ்லயும் அதுல இருக்கிற குரோமோசோம்ல பர்டிகுலர் ஸ்பெசிஃபைடு குரோமோசோம்ல ஸ்பெசிபிக் லோகஸ்ல பாத்தீங்கன்னா யூ கேன் ஃபைண்ட் ஜீன் ஆர் ஃபேக்டர் ஆர் allele. That allele is denoted as capital T if it is dominant, if it express character for the plant which is very tall. அந்த பிளான்ட் நட்டையா வளர்றதுக்கு காரணமான ஃபேக்டர் தான், அது காரணமான ஜீனி தான். அந்த ஜீனை தான் நான் இங்க கேபிட்டல் டி அப்படின்னு போட்டுறோம். முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த லெட்டர்ஸ் எல்லாம் எதுக்கு வருது இந்த இடத்துல. அல்லீல்னா என்ன, ஃபேக்டர்னா என்ன, ஜீன்னா என்ன, எல்லாம் ஒண்ணுதான். ஃபேக்டர் அல்லீல் அப்படின்னு சொன்னது. அதுக்கப்புறம் லேட்டரா வந்து ஜெனட்டிக் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணவங்கலாம் கிரிகர், ஜோகான் மெண்டலை தாண்டி அந்தாண்டு டிஹெச் மார்கன், டோப்சான்ஸ்கி, இந்த மாதிரி நிறைய ஜெனட்டிக் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க என்னன்ட்டு, இது வந்து ஃபேக்டர் இல்ல, இது ஜீன் அப்படின்னு சொன்னாங்க. ஜீன் அப்படின்னா என்ன? அந்த டிஎன்ஏவோட ஒரு சின்ன துண்டு, a small segment of DNA which express particular character is called gene. Gene is the hereditary unit. The physical and biological expression is under the control of this gene. அப்ப அந்த ஜீன்னா என்னன்றதுக்கான ரீசன் இது. அந்த ஜீனை தான் நம்ம இந்த இடத்துல அல்லீல், அதை கேபிட்டல் டி ஸ்மால் டி அப்படின்னு போட்டுருவோம். சரி, இது ஏன் ரெசசிவ்? டாமினன்ட் அப்படின்னா அந்த ஜீன் வேலை செய்யுது, உள்ள வேலை செஞ்சு அந்த கேரக்டரை ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்ப அந்த பிளான்ட் டாலா வர்றதுக்கு ஏதோ ஒரு காரணமான சப்ஸ்டன்ஸ அத மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி மூலமா உருவாக்கு. அப்ப அந்த ஜீன் சைலண்டா இருக்குது, எந்த வேலையும் செய்யல அப்படின்னா அது ரெசசிவ் ஜீன். அப்ப ரெசசிவ் ஜீன் will not express character, dominant gene express character. அததான் நீங்க இங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. சோ அப்போ இதுல அந்த 2 குரோமோசோம்லயும் 2 அல்லீலும் டாமினன்டா இருக்குது. டுவார்ஃப் பிளான்ட்ல பாத்தீங்கன்னா அது ரெண்டுமே ரெசசிவா இருக்கு. அப்ப ரெண்டுமே ரெசசிவா இருக்கிறதுனால அந்த பிளான்ட் டுவார்ஃப், ஷார்ட், வளர்ல தேவையான அந்த எக்ஸ்பிரஷன் இல்ல, அந்த ஜீன்ல இல்ல, அந்த அல்லீல்ல இல்ல. சோ இது வந்து பியூர் பிரீடிங் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும். அடுத்தது இந்த பேரண்ட்ஸ் பாருங்க, இந்த பட்டாணி செடி நல்லா வளர்ந்துருச்சு. இப்போ அதுல இருந்து ஃபிளார்ஸ் வெளியில வருது. ஃபிளார்ஸ்ல இப்போ இதுல வந்து பாருங்க மேல்
கேமீட் போலன் கிரைன்ஸ் உருவாகுது. இதுல நம்ம ஓவியல் உருவாகுது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப இந்த இடத்துல பாருங்க, அந்த கேமிட்டோஜெனிசிஸ் சமயத்துல போலன் கிரைன் ஃபார்மேஷன் சமயத்துல அந்த ஃபிளவர்ல அந்த லிப்ளாய்டு செல்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது தனித்தனியா பிரியும். அந்த நியூக்ளியஸ் செட்டா பிரியும். ஆட் நம்பர் ஈவன் நம்பர் நியூக்ளியஸ்ல மியாசிஸ்ல தனித்தனியா பிரிய ஆரம்பிக்கும். அப்ப பிரியும் போது இந்த கேபிட்டல் டி தனியா வந்துரும், இந்த கேபிட்டல் டி தனியா வந்துரும். அப்ப இது ஒரு போலன் கிரைன், இது ஒரு போலன் கிரைன்ஸ். இதை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம்? கேமெட் அப்படின்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். கேமெட்ஸ், பேரண்ட்ஸோட கேமெட்ஸ். இது போலன் கிரைன்ஸ் அப்படின்னு இமேஜின் பண்ணி. அதே மாதிரி இந்த டுவார்ஃப் பிளான்ட்ஸ்ல இதுல வர்ற கேமெட்ஸ்ல அந்த ஃபீமேல் கேமெட்டை எடுத்துக்கிறோம். எக்ஸெல் ஆர் ஓவியூல் அப்படின்னு எடுத்துக்கணும்னு வச்சுங்களேன். அந்த ஓவியூல்ல பாருங்க ஸ்மால் டி. அப்போ இது எப்படி பிரியுது அப்படின்னா, அந்த பிளான்ட் வளர்ந்து ஃபிளவர் வந்து அந்த ஃபிளவர்ல இருந்து வரக்கூடிய போலன் கிரைன்ஸ், அந்த ஃபிளவர்ல இருந்து உருவாகக்கூடிய ஓவியூல்ஸ் அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கணும். சரி, இப்போ அந்த பேரண்ட்ஸோட கேமெட்ஸ், இது பேரண்ட் அவங்க கிட்ட இருந்து உருவாகக்கூடிய அந்த கேமெட்ஸ். இதை நம்ம என்ன பண்ணோம்னா கிராஸ் பாலினேஷன் பண்ணணும். செல் பாலினேஷனை அவாய்ட் பண்ணிடணும். செல் பாலினேஷனை தடுத்துட்டு கிராஸ் பாலினேஷன் அப்படின்னா நான் இங்க இருக்கிற போலன் கிரைன்ஸ் தூக்கி போயிட்டு டுவார்ஃப் பிளான்ட்டோட அந்த ஃபிளவர்ல எடுத்து போய் கொட்டிடணும், போடணும். இதான் கிராஸ் பாலினேஷன். அப்ப மெண்டல் கிராஸ் பாலினேஷன் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப பாருங்க, இந்த போலன் கிரைன்ஸ் இந்த ஓவியலோட ஜாயின் பண்ணிச்சுன்னு வச்சுங்களேன், ஃபெர்டிலைஸ் பண்ணுச்சுன்னா it will produce the allelic combination like this, capital T and small t. அப்ப இந்த பிளான்ட் வந்து என்னது, இது டால் பிளான்ட்டா வளரும். சோ இது வந்து டால் பிளான்ட். ஏன் இதை டால் பிளான்ட்னு சொல்றோம்? ஒன்னு டாமினன்ட் அல்லீல் இருக்குது, ஒன்னு ரெசசிவ் அல்லீல் இருக்கு. So by the presence of one dominant allele is necessary for the expression of one particular character. I mean the dominant character. ரெண்டு ஜீனுமே டாமினண்டா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஏதாவது ஒன்னு டாமினன்ட் இருந்தாலே போதும் அந்த கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்ணும். அப்ப இன்னொன்னு வந்து அந்த அல்லீல் வந்து சைலண்டா ரெசசிவா இருக்கும். ரைட். அதே மாதிரி இந்த அல்லீல் எடுத்துட்டு போயிட்டு இந்த போலன் கிரைன் எடுத்துட்டு போய் பக்கத்துல இருக்கிற ஓவியலோட ஜாயின் பண்றோம்னு வச்சுங்களேன், டுவார்ஃப் பிளான்ட்டோட ஓவியலோட ஜாயின் பண்றோம். இது என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது? கேபிட்டல் டி and small t. Here the plant is tall. அப்போ first generation, இது F1 generation. In F1 generation all the plants are tall. அந்த டால் பிளான்ட்ல பாருங்க எல்லாமே பியூர் டாலா இல்ல, கலப்படம், ஹைபிரிட் டால், கலப்பினம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பியூர் பிளான்ட்ல பாருங்க கேபிட்டல் டி both alleles are dominant in the case of pure breeding plant. Whereas in the case of hybrid plant in F1 generation, one allele is dominant and another allele is recessive. அதனால இது வந்து பியூர் பிரீடிங் வெரைட்டி கிடையாது, ஹைபிரிட் வெரைட்டி. ஏன் ஹைபிரிட் வெரைட்டி? ஒரு அல்லீல் டாமினன்ட், இன்னொரு அல்லீல் ரெசசிவ். ரெசசிவ் இருக்கிறதுனால இது நடுத்தரமான சைஸ்ல வரணும் சார், நெட்டி இருக்கக்கூடாது, குட்டை இருக்கக்கூடாது அப்படின்றதுலாம் இங்க கிடையாது. ஒரு அல்லீல் டாமினன்ட் இருந்தாலே போதும், அது இன்னொரு அல்லீல பத்தி கவலை இல்லாம அது அதோட கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்ணும் அந்த பிளான்ட்ல. அந்த பிளான்ட் ஸ்டெம் ஹைட் வந்து லென்த்தியா தான் இருக்கும். அதனால அது டால் பிளான்ட். அப்போ இந்த அல்லீல் ஒன்னு ரெசசிவ் ஒன்னு டாமினண்டா இருக்கிறதுனால இதை நம்ம என்னன்னு சொல்லணும்னா ஹைபிரிட் டால் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஹைபிரிட் டால். அதனாலதான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு பேரு ஹைபிரிடைசேஷன் எக்ஸ்பெரிமெண்ட். வாட் இஸ் கால்ட் ஹைபிரிடைசேஷன் எக்ஸ்பெரிமெண்ட்? சோ ஹைபிரிட் டால். அப்ப இது வந்து பியூர் பிளான்ட் கிடையாது, ஹைபிரிட் பிளான்ட் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். இது அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் மெண்டல் obtained all plants are tall. பாருங்க, ஒன்னு டுவார்ஃப் ஒன்னு டால். இதை கிராஸ் பண்ணும்போது டுவார்ஃப் பிளான்ட் எதுவுமே கிடைக்கல ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், எல்லாமே டால் பிளான்டா கிடைச்சு. ரைட். இப்போ இந்த F1 ஜெனரேஷன் பிளான்ட் அந்த பட்டாணி செடி பாருங்க, அதை வளர வச்சுட்டு நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் ஃபிளவர் வருது. அந்த ஃபிளவர்ல இருந்து பாருங்க போலன் கிரைன்ஸ் உருவாகுது, இல்ல ஓவியல் உருவாகுது. அப்ப கேமிட்டோஜெனிசிஸ் இந்த இடத்துல நடக்குது. அப்ப இதை நம்ம என்னன்னு சொல்லலாம்? கேமெட்ஸ் அப்படின்னு சொல்லலாமா? ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனோட கேமெட்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனோட கேமெட்ஸ்ல இதுல எப்படி சிக்ரிகேட் ஆகும்? ஒன்னு கேபிட்டல் டி, இன்னொன்னு வந்து ஸ்மால் டி. டாமினன்ட் அல்லீல் ரெசசிவ் அல்லீல பிரியுது. இது ஒரு போலன் கிரைன், இது ஒரு போலன் கிரைன். அப்போ இங்க இருக்கிற அந்த குரோமோசோம் பாருங்க, ஆட் நம்பர் ஈவன் நம்பர் தனித்தனியா பிரியும். அந்த குரோமோசோம் ஒன்னோட ஒண்ணு இந்த இடத்துல மிக்ஸ் ஆகாது.
இதான் லா ஆஃப் செக்ரிகேஷன், லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். மெண்டல் லாஸ்ல கடைசியா படிக்க போறோம். டயபெட்டிக் கிளாஸ்ல முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மெண்டல் லாஸ் பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ணுவோம். அது ஒரு முக்கியமான 4 மார்க் கொஸ்டின். அதெல்லாம் என்ன அப்படின்ற கான்செப்டுக்கு இதெல்லாம் முதல்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்ப அந்த பிளான்ட்ல அந்த குரோமோசோம்ல 5 குரோமோசோம், 6வது குரோமோசோம்ல 5வதுல கேபிட்டல் டி, 6வதுல ஸ்மால் டி இருக்குன்னு வச்சுங்களேன். 5th குரோமோசோம் ஒரு போலன் கிரெயின்ஸ்லயும் 6th குரோமோசோம் இன்னொரு போலன் கிரெயின்ஸ்லயும் பிரிஞ்சு போகும். அப்ப இது வந்து செக்ரிகேட் ஆகி போகுது. இந்த இடத்துல யுனைட்டடா இருந்தாலும் அது செப்பரேட் ஆகும். இதான் லா ஆஃப் பியூரிட்டி ஆஃப் இட்ஸ், லா ஆஃப் செக்ரிகேஷன், லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். இது பிரிஞ்சு போய் வேற காம்பினேஷன்ல போய் சேரும். கேபிட்டல் டியோட ஜாயின் பண்ணலாம் அல்லது ஸ்மால் டியோட ஜாயின் பண்ணலாம். இதான் லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். There are 3 laws of Mendel's hybridization experiment. Law of segregation, law of dominance, law of purity of gametes. இந்த லாஸ் எல்லாம் என்னன்றது கடைசியா சொல்றேன் டயபெட்டிக் கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம். ரைட். இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல பாருங்க அதோட கேமிட்ஸ் வந்து என்ன, இந்த பிளான்ட்ல இருந்து இது கிடைக்குது. இந்த பிளான்ட்ஸ்ல இருந்து பாருங்க அதே மாதிரி கேமிட்ஸ் கேபிட்டல் டி அல்லீல் இருக்கிற ஒரு கேமிட் ஓவியலும் ஸ்மால் டி இருக்கக்கூடிய இன்னொரு ஓவியலும் கிடைக்குது. சோ தீஸ் ஆர் ஆல் கேமிட்ஸ். இப்போ இந்த கேமிட்ஸ் ஒன்னு ஜாயின் பண்ணுதுன்னு வச்சுங்களேன். இப்ப பாருங்க இந்த போலன் கிரெயின்ஸ் இதோட சேர்க்கணும், இந்த போலன் கிரெயின்ஸ் இதோட சேர்க்கலாம். அப்போ இதோட காம்பினேஷன்ஸ் எப்படி நம்ம போடலாம், அரைவ் பண்ணலாம். F2 ஜெனரேஷன் இங்க கொண்டுட்டு வாங்க. இந்த இடத்துல பாருங்க F2 ஜெனரேஷன். F2 ஜெனரேஷன்ல என்னென்ன இண்டிவிஜுவல்ஸ் கிடைக்குது, இது இதோட ஜாயின் பண்ணீங்கன்னா கேபிட்டல் டி டால் பிளான்ட், பியூர் டால் பிளான்ட். அதே இந்த கேபிட்டல் டி இருக்கிற பிளான்ட்டை இதோட ஜாயின் பண்ணும். ஐ மீன் போலன் கிரெயின்ஸ் இந்த ஓவியலோட கனெக்ட் பண்ணும். அப்ப இந்த இடத்துல கிடைக்கக்கூடியது கேபிட்டல் டி ஸ்மால் டி. இதுவும் டால் பிளான்ட் தான், பட் ஹைபிரிட் டால். இன்னொன்று பாருங்க, இந்த ஸ்மால் டி எடுத்துட்டு போய் இந்த கேபிட்டல் டியோட ஜாயின் பண்றோம். ஒன்னு கேபிட்டல் டி, இன்னொன்னு ஸ்மால் டி, ஹைபிரிட் டால். அகைன் the pollen grain having recessive allele is connected with the ovule having recessive allele. இதோட காம்பினேஷன் உங்களுக்கு என்ன கிடைக்குது, ஸ்மால் டி. இது வந்து டுவார்ஃப் பிளான்ட். ஒன்னே ஒண்ணு மட்டும் டுவார்ஃப் பிளான்டா இருக்கு. சோ இங்க நடக்கக்கூடிய இந்த ப்ராசஸ் ஃபன்னட் ஸ்கொயரா நம்ம இங்க எக்ஸ்பிரஸ் பண்றோம். ஃபன்னட் ஸ்கொயர் அப்படின்னா என்ன அர்த்தம், இட் இஸ் த கிராபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் allelic combinations, allelic union in monohybrid cross or dihybrid cross அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது ஃபன்னட் ஸ்கொயர். இந்த ஃபன்னட் ஸ்கொயர்ல பாருங்க உங்களுக்கு ஜஸ்ட் சாம்பிளுக்காக நான் சின்னதா இங்க போட்டிருக்கிறேன். இது அப்படியே இங்க கொண்டுட்டு வரேன். இப்போ இந்த இடத்துல பாருங்க இது போலன் கிரைன்ஸ். நான் போலன் கிரைன்ஸை இங்க ரெப்ரசென்ட் பண்றேன். கேபிட்டல் டி ஸ்மால் டி, ரெண்டு வகையான போலன் கிரைன்ஸ். அதனால இது மேல் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இந்த சைட்ல பாருங்க ஃபீமேல ரெப்ரசென்ட் பண்றேன். ஓவியூல், அந்த ஓவியூல்ல டாமினன்ட் அல்லில் இருக்கிற ஒரு ஓவியூல் கேபிட்டல் டி, ரெசசிவ் அல்லில் இருக்கிற ஒரு ஓவியூல் ஸ்மால் டி, இப்படி ரெப்ரசென்ட் பண்ணிருக்கிறேன். இப்போ பிளாட் பண்ண கிடைக்குதுங்க கேபிட்டல் டி டி டால் பிளான்ட், பியூர் டால் பிளான்ட். இத வந்து நம்ம என்ன சொல்றோம்னா பியூர் டால். என்ன அல்லிலும் சேமா இருக்குது. ஹோமோசைகஸ் அல்லீல், ஹோமோ two alleles are same, both are dominant homozygous allele. இப்போ இந்த pollen grains இதோட ஜாயின் பண்ணும்போது கேபிட்டல் டி ஸ்மால் டி, இது வந்து impure tall or hybrid tall அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுவும் டால் பிளான்ட் தான், பட் ஆனா அது ஹைபிரிட் டால். அதே மாதிரி இந்த இடத்துல இது ரெப்ரசென்ட் பண்ணுங்க. இந்த ஸ்மால் டி அப்படின்ற pollen grain கேபிட்டல் டி அப்படின்ற அல்லீலோட கனெக்ட் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல வந்து impure tall or hybrid tall அப்படின்னு இதை சொல்லலாம். தென் ஃபைனலா இது காம்பினேஷன் பண்ணும்போது ஸ்மால் டி இந்த பிளான்ட் டுவார்ஃப் பிளான்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒரே ஒரு பிளான்ட் மட்டும் செகண்ட் ஜெனரேஷன்ல குட்டையா இருக்குது, டுவார்ஃபா இருக்குது. மீதி 3 பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா டாலா இருக்கு. சோ இந்த செகண்ட் ஜெனரேஷன் Mendel obtained 3 plants which are tall, only 1 plant which is dwarf. Even in that 3 plants, one is pure tall and another 2 is hybrid tall. அப்ப பியூர் டாலுக்கும் ஹைபிரிட் டாலுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, பியூர் டால்ல 2 அல்லீலும் டாமினன்டா இருக்கு, ஹைபிரிட் டால்ல ஒரு அல்லீல் டாமினன்ட், இன்னொரு அல்லீல் ரெசசிவ். அப்போ இந்த செகண்ட் ஜெனரேஷன்ல F2 ஜெனரேஷன்ல கிடைக்கக்கூடிய பிளான்ட்ஸ்ல ஒரு 1000 பிளான்ட் கிடைக்குதுன்னு வச்சுங்களேன். 1000 பைசம் சட்டிவோ பிளான்ட் கிடைக்குது. அதுல வந்து 750 பிளான்ட்ஸ் will be tall and remaining 250 plants will be dwarf. அந்த ரேஷியோ நம்ம என்னன்னு சொல்லலாம்னா 3:1
அப்படின்னு அந்த ரேஷியோ சொல்லும். அந்த ரேஷியோ பேர் தான் phenotypic ratio of monohybrid cross. Phenotypic ratio of monohybrid cross. இது என்ன சார்? வாட் இஸ் கால்டு phenotypic ratio? இப்போ 1 மார்க்ல கேட்பான், வாட் இஸ் த phenotypic ratio of monohybrid cross? 3:1. 3 பிளான்ட் எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ்ல பார்க்கும்போது டாலா இருக்குது, ஒரு பிளான்ட் சின்னதா குட்டையா இருக்கு. அதனால அது 3:1. external appearance, external expression of an individual is called a phenotype. What is called a phenotype? 2 mark question. The external appearance of an organism is denoted as phenotype. What is called a genotype? Genotype nu onnu irukku. It is the genetic makeup of an individual. ஒரு இண்டிவிஜுவலோட ஜீன், அந்த எக்ஸ்பிரஷன் காரணமான ஜீன் எப்படி இருக்குது அதை பத்தி படிச்சோம்னா அதுக்கு பேர் ஜீனோடைப். So genetic makeup for expression of certain character is called a genotype, whereas phenotype is denoted as external appearance of an individual. Whether it may be the plants or animal, whatever it may be, the external appearance is under the control of certain gene. When you see the structure of gene, the nature of gene, it is called genotype. Only we can see about external appearance, it is denoted as phenotype. Now you know the difference between genotype and phenotype. அப்போ மோனோஹைபிரிட் கிராஸோட phenotypic ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்டானா 3:1. அடுத்து கடைசியா நீங்க எழுத வேண்டியது, what is the genotypic ratio? Genotypic ratio of monohybrid cross. சப்போஸ் இதை கேட்கறான்னு வச்சுங்களேன், என்ன எழுதணும்? 1:3:1. இதுக்கு என்ன அர்த்தம்? 1 plant is pure tall. அந்த சாரி 1:2:1. 3 கிடையாது, 2:1. அந்த 2 பிளான்ட் வந்து ஹைபிரிட் டால், நடுவுல கிடைக்க பாருங்க ஹைபிரிட் டால். அந்த கடைசியில ஒண்ணு வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா டுவார்ஃப் பிளான்ட். இதுதான் மோனோஹைபிரிட் கிராஸோட ஜீனோடிபிக் ரேஷியோ. ஸோ வாட் இஸ் கால்டு phenotypic ரேஷியோ அண்ட் வாட் இஸ் ஜீனோடிபிக் ரேஷியோ? ஸோ இதை தான் நம்ம மோனோஹைபிரிட் கிராஸ். அப்போ செகண்ட் ஜெனரேஷன்ல 4 பிளான்ட்ல 3 பிளான்ட் டால் பிளான்ட், ஒரே ஒரு பிளான்ட் மட்டும் டுவார்ஃப் பிளான்ட்ஸ். அப்ப செகண்ட் ஜெனரேஷன்ல தான் அந்த பியூர் டாலோட கேரக்டர் எக்ஸ்பிரஸ் ஆகுது, பேரண்டோட கேரக்டர் எக்ஸ்பிரஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல அந்த பேரண்டோட கேரக்டர் ஏன் எக்ஸ்பிரஸ் ஆகல? அந்த ஜீன் பாருங்க, அல்லீல் வந்து பாத்தீங்கன்னா டாமினன்ட் அண்ட் ரெசசிவ் ஜீன் ஒன்னா அங்க மிக்ஸ் ஆகிருக்குது. அந்த இடத்துல லா ஆஃப் டாமினன்ஸ் அப்படின்னு ஒரு மெண்டல் லா சொல்றாங்க. வாட் இஸ் கால்டு லா ஆஃப் டாமினன்ஸ்? when 2 alleles come closer to each other, the dominant allele expresses its character. One allele which expresses its character is called dominant, and another allele which never expresses its character is denoted as recessive. அப்போ ஒரு allele dominant, இன்னொன்னு recessive. dominant ஒன்னு இருந்தாலே போறோம், அந்த பிளான்ட் டாலா இருக்கிறதுக்கு காரணமா இருக்குது. பக்கத்துல அந்த recessive allele இருந்தாலும் அது dwarf கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்ணாது. டால் கேரக்டர் காரணமான ஒரு allele அந்த பிளான்ட் டாலா இருக்கிறதுக்கு போதும். அதனால ஹைபிரிட்ல ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல எல்லாமே டாலா இருக்கு, எதுவுமே டுவார்ஃப் பிளான்ட் கிடையாது. ஆனா செகண்ட் ஜெனரேஷன்ல இந்த அல்லீல் வந்து செக்ரிகேட் ஆகி இண்டிபெண்டா அசாட் ஆகி ஒன்னு யுனைட் ஆகும் பொழுது அங்க 2 அல்லீலுமே ரெசிசிவா இருக்கும் பொழுதுதான் அந்த டுவார்ஃப் கேரக்டரை இங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுது அப்படின்னு அந்த மெண்டலோட ஃபைண்டிங்ஸ்ல ரிசல்ட்ஸ்ல உங்களுக்கு தனியா உங்க புக்ல அங்க எழுதியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க பண்ணுங்க, நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். சோ அப்ப மோனோஹைபிரிட் கிராஸ் அப்படின்னு ஒரு 4 மார்க் क्वेश्चनல கேட்டாங்கன்னா இந்த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனை போடுங்க. டெஃபினிஷனை புக்ல நீங்க ஓன்லயே இதை எக்ஸ்பிரஸ் பண்ணீங்கனாலே போதும். இதோட லைன்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 6-7 லைன்ஸ் எழுதினாலே போதும். பல புக்ல இருக்கிற மாதிரி நீங்க டீட்டெயிலா எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. 4 மார்க். ஸோ ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். பட் இந்த சைட்ல இருக்கிறதெல்லாம் கரெக்டா எழுதிங்க. பேரண்ட்ஸ், கேமெட்ஸ், F1 ஜெனரேஷன், F1 ஜெனரேஷனோட கேமெட்ஸ், F2 ஜெனரேஷன், பண்ணெட் ஸ்கொயர் எல்லாம் ஞாபகம் வச்சு. பண்ணெட் ஸ்கொயர் அப்படின்னா என்ன? ஸோ அந்த பாக்ஸ் செக்கர் போர்டு அப்படின்னு கூட அது சொல்லலாம். ஸோ இதெல்லாம் போட்டீங்கனாலே மோனோஹைபிரிட் கிராஸ் போகும். ஸோ வித் தட் வி ஹவ் கம்ப்ளீட்டட் மோனோஹைபிரிட் கிராஸ். மோனோ அப்படின்னா சிங்கிள். என்ன சிங்கிள்? சிங்கிள் ட்ரைட், சிங்கிள் கேரக்டர். Study of inheritance of single contrasting characters of a Pisum sativum plant is called monohybrid cross. Definition எழுதிட்டு இந்த diagrammatic representation ரிலேட்டடா நீங்க ஓன்ல சென்டென்ஸ் எழுதுங்க. phenotypic ratio, genotypic ratio கடைசியில எழுதினீங்கனாலே இந்த 4 மார்க் क्वेश्चन உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும். இதான், it is very easy questions.
Right. Now let us pass on to dihybrid cross. அந்த dihybrid cross அப்படின்னா என்ன? இப்ப மெண்டலோட monohybrid cross பார்த்தோம். Now let us pass on to dihybrid cross. இந்த dihybrid crossனா ரெண்டு கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் இருக்கிற பைசம் சட்டிவம் பிளான்ட் ஹைபிரிடைசேஷன் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு எடுத்துக்கிறோம். இதை பத்தி படிக்கிறது தான். இது எப்படி இன்ஹெரிட் ஆகுது அப்படின்றத பத்தி படிக்கிறது தான் dihybrid cross. மெண்டல்ஸ் dihybrid cross அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ மோனோஹைபிரிட் கிராஸ்ல டால் அண்ட் டுவார்ஃப் இந்த ஒரே ஒரு கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் எடுத்துக்கிட்டோம். ஆனா டைஹைபிரிட் கிராஸ்ல மெண்டல் என்ன பண்றாரு பாருங்க, ரெண்டு கான்ட்ராஸ்டிங் கேரக்டர். என்ன ரெண்டு கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்? இப்போ ஒரு பைசம் சட்டைவம் பிளான்ட்ல அதோட சீட் வந்து ரவுண்ட் எல்லோ அப்படின்னு சொல்லலாம். ரவுண்ட் எல்லோ சீடட் பிளான்ட், எல்லோ சீடட் பைசம் சட்டைவம் பிளான்ட். அதை எடுத்துக்கிட்டு இத எந்த பிளான்ட்டோட கிராஸ் பண்றாரு பாருங்க, wrinkled green seeded plant. இதோட இங்க கிராஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல பிளான்ட் எப்படி இருக்கு, செகண்ட் ஜெனரேஷன்ல அந்த பிளான்ட் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி படிக்கிறது தான் dihybrid cross. So dihybrid cross is the study of contrasting characters. Study of inheritance of two pairs of contrasting characters of Pisum sativum plant is denoted as dihybrid cross. Definition இதான். அதுக்கப்புறம் diagrammatic representation வந்துருங்க. இதை ஓன்ல எழுதுங்க. அது ரிலேட்டடா வரக்கூடிய லாஸ் கிடைச்சா நீங்க எழுதி முடிச்சீங்கனாலே 7 மார்க் ஈஸியா வாங்கிடலாம். ஸோ அதனால டெஃபினேஷன் 1 மார்க், அதோட diagrammatic representation கொஞ்சம் இதுல அதிகமா இருக்கும். அதை போட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு 3 மார்க் கிடைச்சிடும், 4 மார்க். அப்புறம் அதோட எக்ஸ்பிளனேஷன் அதை எழுதினீங்கனாலே அது ஒரு 2 மார்க். கடைசியில் அந்த லாஸை பத்தி மென்ஷன் பண்ணீங்கனாலே 1 மார்க். ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா 7 மார்க் ஈஸியா எடுக்கலாம். சரி, இப்ப அந்த ரவுண்ட் எல்லோ சீடட் பிளான்ட்டை நாம எப்படி இங்க ரெப்ரசென்ட் பண்றோம் இல்லைங்களா? அந்த இதை போங்க சார், அந்த ஸ்லைட்ல அந்த ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் உங்களுக்கு புக்ல கொடுத்துருக்கு பாருங்க. அந்த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் figure 18.2 dihybrid crossல பாருங்க, the round character of the seed is due to represented by means of capital R. Yellow seed is represented as capital Y. It is the pure varieties, pure breeding variety. அடுத்து next. அது கீழே ஒண்ணு வாங்கலாம். டயக்ராம் கீழே வரும் டயக்ராம் இருக்கு பாரு, போங்க. ரைட். ஸோ இந்த இடத்துல நீங்க நல்லா பாருங்க, அந்த பிளான்ட் வந்து எல்லோ சீடட் பிளான்ட், ரவுண்ட் எல்லோ சீடட் பிளான்ட் இஸ் ஒன் டாமினன்ட் பியூர் பிரீடிங் வெரைட்டி. அதுக்கு பக்கத்துல கீழே கொடுத்துருக்கு பாருங்க, கிரீன் ரிங்கிள்டு, இது பியூர் பிரீடிங் வெரைட்டி. அது செகண்ட்ல வருது பாருங்க, கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய், இதோட கேமேட். அந்த பிளான்ட் வளர்ந்து அதுல இருந்து வரக்கூடிய ஃபிளவர்ல இருக்கக்கூடிய கேமெட்ஸ் அது. அதுக்கப்புறம் அந்த மூணாவது டயக்ராம் பாருங்க, கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய் அப்படின்னு போட்டிருக்கு பாருங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல கிடைக்கக்கூடிய பிளான்ட்டோட சீடு. அதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல உருவாகிற அந்த போலன் கிரைன்ஸ், ஓவியூல்ஸ் தான் அந்த பாக்ஸுக்கு மேல ரெப்ரசென்ட் பண்ணிருக்கிறோம். கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய், ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய், கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய், ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய். இந்த மேல கார்னர்ல ஓரத்துல போட்டுருக்கு பாருங்க, இதெல்லாம் போலன் கிரைன்ஸ், ஓவியூல்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். அதை ஒண்ணுதோட ஒண்ணு பிளாட் பண்ணி இது ஜாயின் பண்ணி ஃபெர்டிலைஸ் ஆகி அதுல இருந்து சீடு உருவாகி அந்த சீடு வந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த பிளான்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது உள்ள உனக்கு அந்த எல்லோ கலர் கிரீன் கலர்ல கொடுத்துருக்கு. அதுல பாருங்க பியூர் எல்லோ ரவுண்ட் அப்படின்ட்டு அது ஒரு 9 நம்பர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ரிங்கிள்டு எல்லோ அப்படின்ட்டு ஒரு 3 நம்பர்ஸ் இருக்குது. இன்னொன்னு வந்து ரவுண்ட் கிரீன் அப்படின்ட்டு அது ஒரு 3 நம்பர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கடைசியா ஒண்ணு ரிங்கிள்டு கிரீன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. இதெல்லாம் காம்பினேஷன்ஸ் எதனால வருது? ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனை செல் பாலினேஷன் பண்றதுனால இல்ல கிராஸ் பாலினேஷன் பண்றதுனால கிடைக்கக்கூடிய. இப்ப இததான் நம்ம இங்க டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனா இங்க பார்க்க போறோம், dihybrid cross. அப்ப இதை நல்லா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. இதை தான் நீங்க போட போறீங்க இந்த டயக்ராம்.
சோ இந்த மெத்தட்ல போட்டாலும் போடலாம், இல்ல நான் இங்க போர்டுல போடக்கூடிய இந்த மெத்தடை ஞாபகம் வச்சுங்க. எது ஈஸியா இருக்குன்னு பாத்துங்க, அதே மெத்தட்ல கொண்டு வந்துருங்க. Now let's see the representation as it is in the board. Right. So round represented by capital R, capital R. Yellow can be represented by capital Y, capital Y. அதே மாதிரி பாருங்க wrinkle green seeded plant. Wrinkled இந்த ரவுண்டுக்கு அப்படியே கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் என்ன? ஸ்மால் ஆர் ஸ்மால் ஆர். எல்லோவுக்கு கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் என்ன? கிரீன் ஸ்மால் ஒய் ஸ்மால் ஒய். சார் இங்க கிரீன் அதனால நான் ஜி போட்டேன் சார் அப்படிலாம் சொல்லக்கூடாது. எல்லோ டாமினன்ட், அதுக்கு கான்ட்ராஸ்டிங் என்ன? இங்க கேபிட்டல் லெட்டர் போடுறீங்கன்னா இது ஸ்மால் லெட்டர்ல போடுங்க அல்லில. சோ இது அல்லிலிக்கு ரெப்ரசன்டேஷன். அப்ப இந்த பிளான்ட் ரவுண்ட் எல்லோ சீடட் பிளான்ட், இது wrinkle green seeded பியூர் பிரீடிங் பேரண்ட்ஸ். இத பியூர் பேரண்ட்ஸ் பி அப்படின்னு நம்ம இந்த இடத்துல எழுதும். ரைட். இதோட கேமெட்ஸ் எப்படி வருது பாருங்க. இந்த ரவுண்ட் அல்லில் பாருங்க இது எப்படி பிரியும் அப்படின்னா கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய், இன்னொன்னு அதே மாதிரி கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய், இந்த மாதிரி கேமெட்ஸ் பிரியும். இந்த இடத்துல இதோட கேமெட்ஸ் எப்படி இருக்கும்? இது போலன் கிரெயின்ஸ் எடுத்துக்கிறோம், இத ஓவியூல் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய், ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய் அப்படின்ட்டு இத வந்து இதோட ஜாயின் பண்ணணும், இதை இதோட ஜாயின் பண்ணணும். ஏன்னா அந்த குரோமோசோம்ஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி செக்ரிகேட் ஆகும். சோ இதுவும் இதோட ஜாயின். அப்ப இதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கேமெட்ஸ். இந்த கேமெட்ஸ் நம்ம என்னன்னு சொல்லலாம்? இது போலன் கிரெயின், இத ஓவியூல் அப்படின்னு இமேஜின் பண்ணிட்டு இப்ப இங்க வந்து என்ன பண்ணணும்? கிராஸ் பாலினேஷன் பண்ணணும். செல் பாலினேஷனை அவாய்ட் பண்ணணும். செல் பாலினேஷன் இங்க இருந்து போலன் கிரெயின் இதோட பிளான்ட்ல ஓவியூல்ல போய் ஜாயின் பண்றது, அதை அவாய்ட் பண்ணிட்டு மெண்டல் என்ன பண்ணாரு? கிராஸ் பாலினேஷன் பண்ணாரு. சோ அந்த கிராஸ் பாலினேஷன் பண்ணும்பொழுது சப்போஸ் இந்த போலன் கிரெயின் இதோட ஜாயின் பண்ணுது, இல்ல இந்த போலன் கிரெயின் இங்க இருக்கிற ஓவியலோட ஜாயின் பண்ணுது அப்படின்னு வச்சுங்களேன், என்ன பிளான்ட் காம்பினேஷன் F1 ஜெனரேஷன்ல நமக்கு கிடைக்கும்? இன் F1 ஜெனரேஷன் யூ வில் ஹேவ் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய். அதே மாதிரி இதை ஜாயின் பண்ணுங்க, கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய். அப்போ இங்க கேபிட்டல் ஆர் இருக்கிறதுனால இந்த பிளான்ட் வந்து என்னது? ரவுண்ட் சீடட் பிளான்ட். இந்த கேபிட்டல் ஒய் இருக்கிறதுனால இது வந்து எல்லோ சீடட் பிளான்ட். சோ ரவுண்ட் எல்லோ சீடட் பிளான்ட். அதே மாதிரி இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா ரவுண்ட் எல்லோ சீடட் பிளான்ட். ரவுண்ட் எல்லோ சீடட் பிளான்ட் தான் எல்லாமே நமக்கு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல கிடைக்கும். சோ ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல மெண்டலுக்கு கிடைச்ச டயபெட்டிக் கிராஸ்ல கிடைச்ச பிளான்ட் எல்லாமே ரவுண்ட் எல்லோ சீடட் பிளான்ட். எதுவுமே wrinkle green seeded plant கிடையாது. wrinkle green seeded plant ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே ரவுண்ட் எல்லோ சீடட் பிளான்ட். இப்போ இந்த F1 ஜெனரேஷனை செல் பாலினேஷன் அல்லது கிராஸ் பாலினேஷன் பண்றாரு. இப்போ இந்த பிளான்ட் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் இதுல இருந்து ஃபிளவர்ஸ் வருது. இந்த ஃபிளவர்ஸ்ல pollen grains எப்படி ஃபார்ம் ஆகுது? அந்த pollen grains எப்படி உருவாகுது பாருங்க. இல்ல pollen grains எடுத்துக்கலாம், இல்ல ஓவியல் எடுத்துக்கலாம், எது வேணாலும். இந்த பிளான்ட் இந்த சீட் வந்து இந்த சீட் சாரி இந்த பிளான்ட் நல்லா வளர்ந்து அதுல ஃபிளவர்ஸ் வருது. அந்த ஃபிளவர்ஸ்ல கேமெட்டோஜெனிசிஸ் நடக்குது. அந்த கேமெட்டோஜெனிசிஸ்ல pollen grains ஃபார்ம் ஆகுது. அப்ப அந்த pollen grains எப்படி ஃபார்ம் ஆகுது பாருங்க. என்னென்ன காம்பினேஷன்ல வரலாம்? கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய், இன்னொன்னு பாருங்க கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய், இன்னொன்னு ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய், இன்னொன்னு ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய். இது எப்படி சார் நம்ம அரைவ் பண்றது? இந்த ஒரு ஆர் எடுத்துட்டு இந்த ஒய்யோட ஜாயின் பண்ணுங்க, இந்த ஒரு ஆர் இந்த ஒய்யோட ஜாயின் பண்ணுங்க. இந்த ரெண்டு அல்லில காம்பினேஷன். இது ஒரு pollen grain, இது ஒரு வகையான pollen grain, இது ஒரு வகையான pollen grain. 4 வகையான pollen grains உங்களுக்கு வரும் இந்த பிளான்ட்ல. அதே மாதிரி இந்த பிளான்ட்ஸ்லயும் அதே மாதிரி பாருங்க. இந்த ஓவியூல் டைப்ஸ் ஆஃப் ஓவியூல் 4 allelic types of ovules are formed. இதேதான் இந்த இடத்துல நீங்க ரெப்ரசென்ட் பண்ணணும். கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய், கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய், அடுத்து ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய், ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய். இப்போ இதெல்லாம் ஓவியூல்ஸ், சாரி இது ஓவியூல்ஸ், இது pollen grains அப்படின்னு நம்ம இமேஜின் பண்ணி எடுத்தோம். இதை நம்ம வந்து செக்கர் போர்ட்ல பிளாட் பண்ணணும். அந்த செக்கர் போர்ட்ல பிளாட் பண்றதுக்காக நாம இந்த இடத்துல என்ன பண்றோம்? இது கேமெட்ஸ். இப்ப F2 ஜெனரேஷன்ல நமக்கு என்னென்ன கிடைக்க போகுது? 9:3:3:1 அப்படின்ற அந்த ரேஷியோல பிளான்ட் நமக்கு கிடைக்க போகுது. 9 பிளான்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் அண்ட் எல்லோ கலர்டு சீடட் பிளான்ட். அந்த 3ன்றது ரவுண்ட் கிரீன் கலர் சீடட் பிளான்ட். இன்னொரு 3ன்றது பாத்தீங்கன்னா அந்த wrinkled எல்லோ சீடட் பிளான்ட்.
கடைசியா ஒண்ணுன்றது எது அப்படின்னா wrinkled green seeded plant. இது phenotypic ratio of dihybrid cross. இதை எப்படி நம்ம அரைவ் பண்றது அப்படின்னா ஒரு ஃபன்னட் ஸ்கொயர் போர்டுல இங்க ரெப்ரசென்ட் பண்றாங்க. அந்த ஃபன்னட் ஸ்கொயர் போர்டு பாருங்க, இது வரைக்கும் போர்டு தெரியாதுன்னு நினைக்கிறேன், இது வரைக்கும் எடுத்துக்கோ. இந்த இடத்துல நம்ம வந்து சோ இந்த சைட்ல இங்க ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். இதுல மேல் ஃபீமேல் அப்படின்னு தனியா பிரிச்சுங்க. இந்த இடத்துல போலன் கிரைன்ஸை ரெப்ரசென்ட் பண்றோம், இங்க ஓவியல்ஸை ரெப்ரசென்ட் பண்ணலாம். இதை 4ஆ பிரிச்சுக்கணும். சோ இந்த இடத்துல டயக்ராம்ஸை பாருங்க, 4ஆ ரெப்ரசென்ட் பண்ணீங்க, 4 பாக்ஸ் வர மாதிரி ஒன்னொன்னுலயும். இப்போ இதை எடுத்து அப்படியே பிளாட் பண்ணீங்க. ரைட், போலன் பாருங்க, இந்த இடத்துல நான் y கேபிட்டல் ஆர் ஸ்மால் y, ஸ்மால் ஆர் கேபிட்டல் y, ஸ்மால் ஆர் ஸ்மால் y, இதை இந்த இடத்துல நான் ரெப்ரசென்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த சைடுல ஓவியல்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும். கேபிட்டல் ஆர் கேபிட்டல் y, கேபிட்டல் ஆர் ஸ்மால் y, ஸ்மால் ஆர் கேபிட்டல் y, ஸ்மால் ஆர் ஸ்மால் y. இதெல்லாம் இது போலன் கிரைன், இது ஓவியூல். இப்போ நான் இதை ரெப்ரசென்ட் பண்ணதுக்கு அப்புறம் இது ஒண்ணு அப்படியே பிளாட் பண்ணுங்க. கேபிட்டல் ஆர் வருது, கேபிட்டல் ஒய். அப்ப இது வந்து என்ன, ரவுண்ட் எல்லோ சீடட் பிளான்ட். ரவுண்ட் எல்லோ சீடட் பிளான்ட். இது F2 ஜெனரேஷன்ல கிடைக்கக்கூடிய பிளான்ட்ஸ் இதெல்லாம். இப்போ நான் உள்ள எழுதுறதுலாம் பிளான்ட், ரவுண்ட் எல்லோ சீடட் பிளான்ட். அதே மாதிரி பிளாட் பண்ணீங்கன்னா பாருங்க, கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய், ஸ்மால் ஒய். இது ரவுண்ட் எல்லோ சீடட் பிளான்ட், ரவுண்ட் எல்லோ சீடட் பிளான்ட். இந்த இடத்துல அதே மாதிரி பாருங்க, கேபிட்டல் ஆர் வந்துட்டாலே அது ரவுண்ட், ஸ்மால் ஆர் வந்தா அதை பத்தி நீ கவலைப்பட தேவை. கேபிட்டல் ஒய் வந்ததுன்னா எல்லோ, ரெண்டுமே கேபிட்டல் ஒய். இது ரவுண்ட் எல்லோ சீடட் பிளான்ட், ரவுண்ட் எல்லோ சீடட் பிளான்ட். இந்த இடத்துலயும் பாருங்க, ரவுண்ட் எல்லோ சீடட் பிளான்ட், கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய். சோ ரவுண்ட் எல்லோ சீடட் பிளான்ட். அந்த ஃபர்ஸ்ட் ரோல வர்றது எல்லாமே பாருங்க ரவுண்ட் எல்லோ சீடட் பிளான்ட். அதுக்கப்புறம் இந்த இடத்துல அதே மாதிரி நீங்க போட்டாலும் அதே தான் வரும். இங்க நம்ம மேல என்ன போட்டோமோ அதே தான் இந்த சைட்லயும் வரும். அதை நம்ம டைரக்டா இப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம். கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய். இது ரவுண்ட் எல்லோ சீடட், ரவுண்ட் எல்லோ சீடட். சோ ஹியர் ஆல்சோ கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய். இந்த இடம் மட்டும் நல்லா பாருங்க, இந்த இடம் கொஞ்சம் வேரியேஷன் வருது பாருங்க. ரவுண்ட் ஐ மீன் கிரீன் சீடட் பிளான்ட், ரவுண்ட் கிரீன் சீடட் பிளான்ட். அந்த ஸ்மால் ஒய் அப்படின்னாலே அந்த கிரீன் சீடட் பிளான்ட். இந்த இடம் ஒரு வேரியேஷன் வருது, ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க. இந்த இடம் அதே மாதிரி இந்த இடத்துல இங்க வரும், இந்த கடைசிலையும் அதே மாதிரி வரும். ரவுண்ட் கிரீன் சீடட் பிளான்ட் இந்த அந்த 3 இடத்துலயும் வரும். ரைட், இந்த இடத்துல பாருங்க, பிளாட் பண்ணுங்க. கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய். இது வந்து ரவுண்ட் எல்லோ. அதே மாதிரி இந்த இடத்துல பிளாட் பண்ணுங்க, கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய். சோ இந்த இடம் நான் சொன்ன மாதிரி ரவுண்ட் கிரீன் கிடைச்சிருக்குது, ரவுண்ட் கிரீன். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ரவுண்ட் கிரீன். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ரவுண்ட் கிரீன் இங்க கிடைக்கும் பாருங்க. கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய். அப்ப இது வந்து என்ன, ரவுண்ட் கிரீன். அப்ப ரவுண்ட் கிரீன் நம்பர்ஸ் வந்து 3. இந்த ரேஷியோ நான் போட்டிருக்கிறேன் 9:3:3:1. அந்த 3ன்றது இந்த ரவுண்ட் கிரீன், அந்த 9ன்றது பாத்தீங்கன்னா இந்த ரவுண்ட் எல்லோன்றது 9. இதுல எல்லாத்துலயுமே ரவுண்ட் எல்லோ. அந்த கடைசி காம்பினேஷன் மட்டும் பாருங்க, இந்த 1ன்றது ஈஸியா முடிச்சிடலாம். இந்த இடத்துல என்ன, ஸ்மால் ஒய். இது வந்து என்ன, இந்த wrinkled green seeded plant. அந்த wrinkled green seeded plant ஒன்னே ஒண்ணுதான், அதை கடைசியா நம்ம இங்க ரெப்ரசென்ட் பண்ணிடுவோம். சோ இந்த இடத்துல நீங்க பாருங்க, சோ இந்த 3 எங்க சார் இருக்குது, அது என்ன அப்படின்றத இங்க பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த பிளாட் இதை ரெப்ரசென்ட் பண்ணுங்க. கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய். இது ரவுண்ட் எல்லோ. அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்க, கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய். இது ரவுண்ட் எல்லோ. தென் அதுக்கு எடுத்து பாருங்க இந்த இடத்துல, சோ ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய். இது மாறுது. இந்த இடத்துல கோடு போட்டுறோம் பாருங்க, மாறுதுன்னா இது வந்து wrinkled yellow. இந்த wrinkled yellowன்றது எதுல வருது, இந்த பக்கத்துல இருக்கிற 3 இருக்கு பாருங்க, இதுல ஒண்ணு இது. அதே மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த wrinkled yellow வரும். ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய். wrinkled yellow. சோ wrinkled yellow இதுல வருது. தென் அதே மாதிரி இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா
wrinkled yellow. எப்படி இந்த இடத்துல wrinkled yellow? Small r, capital Y, small y. இதுவும் wrinkled yellow. wrinkled yellow. சோ அப்ப இந்த மூணுமே பாருங்க wrinkled yellow. இந்த இடத்துல இந்த 3 ரெப்ரசன்ட் பண்றது. அந்த கடைசி ஒண்ணுதான் wrinkled green, recessive trait, pure parental. அந்த மீதி இருக்கிறது எல்லாமே பாருங்க எது இந்த இடம் கேபிட்டல் R, கேபிட்டல் Y, ஸ்மால் y, இதெல்லாம் ரவுண்ட் எல்லோ. இந்த ரவுண்ட் எல்லோ நீங்க கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா 9 நம்பர்ஸ் வரும். சோ இந்த பக்கம் ஒரு 4, இந்த பக்கம் ஒரு 3, 7 பிளஸ் இந்த இடத்துல ஒரு 2 இருக்கு. ஒன்னு இங்க, இன்னொன்னு ஒன்னு. அப்ப இந்த 9 நம்பர்ஸ் எல்லாமே இங்க வந்து போகுது. ரவுண்ட் எல்லோ சீடட் பிளான்ட். இததான் F2 ஜெனரேஷன்ல கிடைக்கக்கூடிய பிளான்ட்ஸ். செகண்ட் ஜெனரேஷன்ல மெண்டல் எக்ஸ்பெரிமெண்ட்ல டயபிரிக் கிராஸ்ல கிடைக்கக்கூடிய பிளான்ட்ஸ். அப்போ இதோட phenotypic ratio, what is the phenotypic ratio of dihybrid cross? Cross is 9:3:3:1. இப்போ 9ன்றது என்ன? ரவுண்ட் எல்லோ சீடட் பிளான்ட். அந்த 3ன்றது எது ரெப்ரசென்ட் பண்ணுது? ரவுண்ட் கிரீன் சீடட் பிளான்ட். இன்னொரு 3ன்றது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது? wrinkled yellow seeded plant. அந்த லாஸ்ட்ல 1ன்றது எது ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா wrinkled green seeded plant. சோ இதுதான் dihybrid cross. இத அப்படியே போட்டுட்டு நீங்க இத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணீங்கனாலே 7 மார்க் ஈஸியா கிடைக்கும். கடைசியில மெண்டல் லாஸ் அப்படின்றத நம்ம போகணும். மெண்டல் லாஸ்ன்றத நான் அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லிட்டு குரோமோசோம்ஸ் பத்தி போகலாம். இப்போ டைம் எவ்வளவு இருக்கு? ரைட். So with that we have come dihybrid cross. The dihybrid cross மெண்டல் எப்படி பண்ணாரு, அதோட ரிசல்ட்ஸ் என்ன, அந்த கேமெட்ஸ் எப்படி வருது, கேமெட்ஸ் எப்படி புரியுது, இந்த ஹோமோசைகஸ் கேமெட் அப்படின்னா என்ன? ரெண்டுமே கேபிட்டல் ஆர் இருக்குது. இது ஹோமோசைகஸ். கேபிட்டல் ஆர், கேபிட்டல் ஒய் ஹோமோசைகஸ் கண்டிஷன். இதுல பாருங்க ஒன்னு கேபிட்டல் ஆர், ஒன்னு ஸ்மால் ஆர், ஹெட்ரோசைகஸ். அந்த அலீல் வந்து ஒன்னு டாமினன்ட், ஒன்னு ரெசசிவ் அப்படி இருக்குன்னா இது ஹெட்ரோசைகஸ் கண்டிஷன். heterozygous allele. Allelomorph, allele அப்படின்னா the contrasting pair which express particular trait is called allele or allelomorph. இதெல்லாம் டெஃபினிஷன்ல வரும். அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு டீடைலா எது 2 மார்க் அப்படின்றது நான் சொல்லிடுறேன். இப்போ 7 மார்க் क्वेश्चनல பேசிக்கா தெரியும். இத முதல்ல போட புக்ல இருக்க மாதிரி அந்த பிராக்டிஸ் பண்ணீங்க. நல்லா பண்ணதுக்கு அப்புறம் கான்செப்ட் ஓன்லயே எழுதுங்க. ஒண்ணு இது பேரண்ட்ஸ் அவங்களுடைய கேமெட்ஸ். F1 ஜெனரேஷன்ல கிடைக்கக்கூடிய பிளான்ட் எப்படிப்பட்டதா இருக்குது, அதோட கேமெட்ஸ் என்ன, அந்த கேமெட் 100 ஸ்கொயர்ல பிளாட் பண்ணி F2 ஜெனரேஷன்ல எத்தனை இண்டிவிஜுவல்ஸ் வருது, அதோட phenotypic ரேஷியோ என்ன அப்படின்னு எழுதினீங்கனாலே இத பத்தி அப்படியே சொல்லி ஒரு dihybrid cross 7 மார்க் क्वेश्चन ஓவர். சோ சுலபமா மார்க் எடுக்கலாம். இத நீங்க கரெக்டா போட்டீங்கனாலே உங்க ஓன் எக்ஸ்பிளனேஷன்ல ஃபுல் மார்க் அழகா எடுக்கலாம். இதுதான் dihybrid cross. அப்ப 2 கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் இருக்கிற பைசம் சட்டிமம் பிளான்ட் எடுத்து கிராஸ் பண்றது, அதுல இருந்து கிடைக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் என்ன, செகண்ட் அப்படின்றத பத்தி ஸ்டடி பண்றது தான் dihybrid cross. So with that we have completed dihybrid cross. So இந்த 2ஆம் தேதியில இருந்து பாருங்க உங்களுக்கு டெஸ்ட் ஷெட்யூல்லாம் கொடுத்துருக்குது. பயாலஜி அந்த ஃபர்ஸ்ட் 2 யூனிட் கோ த்ரூ பண்ணுங்க. கொஸ்டின் டைப்ஸ் நல்லா பாருங்க. அந்த அதுல choose the best answer, correct the statement. தப்பா கொடுத்திருப்பாங்க ஸ்டேட்மெண்ட், அதை கரெக்டா எழுதணும், அதை மாத்தி எழுதணும். அதெல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. புக் பேக் கொஸ்டின்ஸ் நல்லா தரவு பண்ணுங்க. உள்ள இருக்கிறத சிலதை பாருங்க. ஜென்ரலா புக்கை ஒரு ரீடிங் கொடுங்க. புக் பேக் கொஸ்டின்லாம் தரவு பண்ணதுக்கு அப்புறம் உள்ள இருக்கிறத ரீட் பண்ணுங்க. ஸோ கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் எல்லாத்தையும் அட்டன் பண்ணுங்க, விடாது. ஸோ மேக்ஸிமம் ஓனா எழுதுறதுக்கு பாருங்க. உள்ள இருக்கிறத அப்படியே மக்கப் பண்ணி அப்படியே எழுதிடாதீங்க. கொஞ்சம் சில சென்டென்ஸ்லாம் ஓன்ல எழுதலாம், தப்பு கிடையாது. பட் டெஃபினேஷன்ஸ் இதெல்லாம் மாத்தாது. ஆஸ் பர் த புக் டெஃபினேஷன் எப்படி இருக்குதோ அதே மாதிரி இருக்கும். ஸோ நல்லா